morning students. Today we are going to differential calculus. 11th standard la differentiation பத்தி ஃபுல்லா ஸ்டடி பண்ணிருப்பீங்க. 12th ல செகண்ட் வால்யூம்ல நெக்ஸ்ட் லெசன் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அப்படினா differentiation integration some ideas உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? ஆல்ரெடி நல்லாவே தெரியும். பட் கொஞ்சம் ரீகால் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் போய்ட்டா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேவா? சரி. Function derivative y equal to function x power n இந்த ஃபார்மேட்ல இருந்தா இதோட டெரிவேட்டிவ் d by dx of x power n equal to n into x power n minus 1. Here n belongs to r, y equal to x power n. Okay, for example y equal to x cube differentiate பண்ணீங்கன்னா dy by dx differentiation of y with respect to x n into 3 into x power 3 minus 1 அப்போ 3x power minus 2. ஓகே, இப்போ பவரை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டோம். 3x ஸ்கொயர்னு சிம்பிளாக சொல்லலாம். இன்ட்டு அந்த ஃபங்க்ஷன் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அப்போ இன்ட்டு டிஎக்ஸ் பை டிஎக்ஸ், எக்ஸையே பேஸ் பண்ணி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். அப்போ இந்த ரெண்டு கேன்சல் ஆயிரும், 1 வந்துடும். அப்போ 3x ஸ்கொயர். அதை தான் மெயினாக யாருமே பண்ணுறதில்ல, அதனால தான் அந்த கன்ஃபியூஷன் வரும். dy by dx equal to 3x ஸ்கொயர், y equal to x power 5 differentiate பண்ணீங்கன்னா dy by dx equal to 5x power 4 அதோட ஸ்டாப் பண்ணுறோம். into dx by dx போடணும். அப்படி போட்டால் அது கேன்சல் ஆகி 1 வருங்கிறதுனால அதை நம்ம கண்டுக்கிறதே இல்லை. ஓகேவா? சரி. y equal to x power minus 8 differentiate பண்ணால் என்ன சார்? அப்போ இதை y dash அப்படின்னு கூட டினோட் பண்ணலாம், இல்லை y1 அப்படின்னு கூட டினோட் பண்ணலாம், ஆர் dy by dx எப்படி வேணால் சிம்பிள் டினோட் பண்ணிக்கலாம். n into minus 8 into x power n minus 1 அப்போ minus 9. ஓகே, y equal to 1 by x power 9 எப்படி சார் டிஃபரன்ஷியேட் பண்ணலாம்? அப்போ dy by dx equal to 1 by 9 into x power 8 இப்படி சொல்லலாமா? ராங், இப்படி சொல்லக்கூடாது. ஓகேவா? அந்த ஃபங்க்ஷன் நியூமரேட்டரில் கொண்டு வந்துட்டு தான் நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். y equal to x power 9 அப்போ dy by dx equal to minus 9 into x power minus 10 தான் நீங்கள் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணணும். ஓகேவா? சரி. இப்போ x பவர் என்ன டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்னன்னு தெரியும். அப்போ y equal to கான்ஸ்டன்ட் ஒரு 5ங்கிற நம்பர் இருக்குது அப்படின்னா இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன? dy by dx equal to 0. கான்ஸ்டன்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0. இங்கே 5 இருந்தாலும் சரி, 50 இருந்தாலும் சரி, 500 எதாக இருந்தாலும் கான்ஸ்டன்ட் டேர்மை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 0 தான். ஓகேவா? சரி சார். அப்போ y equal to 5x squared இதை டிஃபரன்ஷியேட் 5x cube டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன சார் அப்படின்னா y dash r dy by இந்த கான்ஸ்டன்ட் அப்படியே தான் இருக்கும், அந்த டிஸ்டர்பே பண்ணக்கூடாது. கான்ஸ்டன்ட் மல்டிப்ளிகேஷன் ஃபங்க்ஷனோட மல்டிப்ளிகேஷன் வந்து அப்படியே தான் இருக்கும். ஓகேவா? அப்போ இன்டிவிஜுவலாக இருந்தால் தான் 0. x cube டிஃபரன்ஷியேட் பண்ணால் 3x ஸ்கொயர். அப்போ y dash equal to 15x ஸ்கொயர். ஓகே, next y equal to x cube plus 3x square minus 7x plus 2 இதை differentiate பண்ணலாம். ஓகே, அப்போ dy by dx equal to x cube differentiate பண்ணிங்கன்னா 3x square, 3x ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணீங்க அப்படின்னா 6x, 3 அப்படியே தான் இருக்கும். x ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா 2x, அப்போ 3 2s are 6x. x டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1. நல்லா தெரிஞ்சுக்கங்க, y equal to x.
அப்போ dy by dx equal, ஏன்னா x ஓட பவர் 1 இருக்கிறதா மீனிங் 1 into x power 1 minus 1 0, anything power 0 equal to 1, அப்போ 1 x differentiate பண்ணா 1, இதை ஃபார்முலா மாதிரியே கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அப்போ எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1, அந்த கான்ஸ்டன்ட் அப்படியே தான் இருக்கும். 2வை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்க அப்படின்னா 0. y ஈக்குவல் டு எக்ஸ் பவர் மைனஸ் 4 ப்ளஸ் 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்க. dy by dx ஈக்குவல் டு மைனஸ் 4 இன்ட்டு எக்ஸ் பவர் மைனஸ் 5, n into x power n minus 1 differentiate பண்ணீங்கன்னா 0. ஓகே, சிம்பிள் டிஃபரன்ஷியேஷன் பேசிக் தான். x power n டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா n into x power n minus 1, கான்ஸ்டன்ட் டேர்மை டிஃபரன்ஷியேட் பண்ணீங்க அப்படின்னா 0. ஓகே, ஒரு கிளியராக ஒரு வாட்ச் பண்ணிக்கங்க. ஓகே, நெக்ஸ்ட் போகலாம். சரி, நெக்ஸ்ட்டு e பவர் எக்ஸ், e பவர் எக்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா e பவர் எக்ஸ் தான். a பவர் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா a பவர் எக்ஸ் இன்ட்டு log a, a பவர் எக்ஸ் இன்ட்டு log a. ஓகேவா? log எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 1 பை எக்ஸு. ஓகே, இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். sin எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா cos எக்ஸு, cos எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா மைனஸ் sin எக்ஸு, tan x differentiate பண்ணீங்கன்னா tan x differentiate பண்ணா secant square x. ஓகே, sin differentiate பண்ணீங்கன்னா cos x, cos differentiate பண்ணீங்கன்னா minus sin x, tan x differentiate பண்ணீங்கன்னா secant square x. ஓகே, நெக்ஸ்ட் secant x differentiate பண்ணா என்ன சார்? secant x differentiate பண்ணா secant x into tan x. ஓகேவா? நெக்ஸ்ட் cosecant x டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வரும்? cosecant x டிஃபரன்ஷியேட் பண்ணா மைனஸ் cosecant x into cot x, மைனஸ் cosecant x into cot x. cot x டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன? cot x டிஃபரன்ஷியேட் பண்ணா மைனஸ் cosecant squared x. இது trigonometry function, very 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 important. sin x டிஃபரன்ஷியேட் பண்ணா cos x, cos x differentiate பண்ணீங்கன்னா minus sin x, tan x differentiate பண்ணா secant squared x, secant x differentiate பண்ணா secant x into tan x, cosecant x differentiate பண்ணா minus cosecant x into cot x, cot x differentiate பண்ணீங்க அப்படின்னா minus cosecant squared x. ஓகேவா? இந்த ஃபார்முலாலாம் நல்லா தெரியும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் uv, டூ ஃபங்க்ஷன் மல்டிபிள் இருந்தால் எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம்? uv ஹோல் டேஷ் ஈக்குவல் டு uv டேஷ் ப்ளஸ் vu டேஷ். ஓகே, நெக்ஸ்ட்டு அதாவது ப்ராடக்ட் ரூல், கோஷன்ஸ் ரூல், u பை v ஹோல் டேஷ் ஈக்குவல் டு vu டேஷ் மைனஸ் uv டேஷ் டிவைட் பை v ஸ்கொயர். ஓகே, quotient rule, uv whole dash na uv dash plus vu dash, u by v whole dash equal na vu dash minus uv dash by v square. okay va? சரி, இதை பேஸ் பண்ணி நம்ம பர்டிகுலர் சம்ஸ் பார்க்கலாம். இப்போ y equal to sin x டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்க. dy by dx equal to sin x டிஃப்ரென்ஷியேட் பண்ணா cos x into the x டிஃப்ரென்ஷியேட் பண்ணா 1, அந்த 1 நம்ம போடுறது இல்லை, பட் அது இம்பார்ட்டன்ட். பாருங்க, y equal to sin 7x டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்க.
dy by dx equal to sin, first sin consider பண்ணுங்க, sin x differentiate பண்ணா cos x into அந்த 7x theta differentiate பண்ணும், 7x differentiate பண்ணா into 7, அப்ப இங்க 7 இங்க போட்டுக்கலாம், 7 into cos 7x. ஓகே, அப்ப y equal to minus cos 8x என்ன வரும், அப்ப dy by dx or y dash minus அப்படியே தான் இருக்கும். cos x differentiate பண்ணீங்கன்னா minus sin x, அப்ப minus sin 8x into அந்த 8x differentiate பண்ணா 8 minus into minus plus, அப்ப 8 இங்க ஃப்ரண்ட்ல போட்டுங்க, 8 into sin x, அப்ப dy by dx equal to 8 into sin x. ஓகேவா? next இப்போ y equal to tan 9x differentiate பண்ணுங்க, என்ன வரும், y dash tan x differentiate பண்ணா secant square x, அப்ப tan x differentiate பண்ணீங்கன்னா அப்ப secant squared of 9x முடிச்சாச்சு, into அந்த theta 9x differentiate பண்ணீங்கன்னா into 9, அப்ப 9 into secant square 9x. இந்த 9 மல்டிபிள் பண்ணி 81x அந்த மாதிரி போட்டுறாதீங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் y equal to e power 7x, e power x ஃபர்ஸ்ட் சொல்லுங்க, y dash equal to e power x differentiate பண்ண e power x into அந்த power x differentiate பண்ண 1 அப்படிங்கறனால நம்ம போடல. ஓகேவா? y equal to e power 7x differentiate பண்ணா என்ன சார் வரும், e power 7x னா y dash equal to first e power x consider பண்ணுங்க, அப்போ e power x into அந்த power 7x differentiate பண்ணா 7, அப்போ into 7 போடணும். ஓகே, அப்போ y equal to e power minus 2x differentiate பண்ணா என்ன, y dash equal to e power minus 2x னா first e power x consider பண்ணீங்கன்னா e power x தான் e power minus 2x into அந்த power minus 2x differentiate பண்ணா minus 2, அப்போ y dash equal to minus 2 into e power minus 2x. trigonometry function easy, e power x பார்த்திருக்கோம், just ஒரு glance பார்த்துக்கோங்க. Okay student, next log x பார்த்தோம். for example y equal to log x differentiate பண்ணீங்கன்னா y dash equal to 1 by x, y equal to log 7x differentiate பண்ணீங்க அப்படின்னா dy by dx or y dash log 7x னா இது போல log x கன்சிடர் பண்ண, log x னா 1 by x, அப்போ 1 by 7x into log 1 by x, அப்போ 1 by 7x into 7x differentiate பண்ணீங்கன்னா என்ன வந்துரும், into 7 வந்துரும். புரியுதா? அப்போ கேன்சல் பண்ணீங்கன்னா log 7x அப்படின்னா 1 by 7x into 7. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் inverse function பார்ப்போம். sin inverse of x, sin inverse of x differentiate பண்ணீங்கன்னா 1 by root of 1 minus x square, cos inverse of x differentiate பண்ணா minus 1 by root of 1 minus x square, tan inverse of x differentiate பண்ணீங்கன்னா 1 by 1 plus x square. next cot inverse of x differentiate பண்ணா minus 1 by 1 plus x square. next secant inverse of x, secant inverse of x, secant inverse of x differentiate பண்ணீங்கன்னா 1 by x into root of x square minus 1, cosecant inverse of x differentiate பண்ணீங்க அப்படின்னா minus 1 by x into root of x square minus 1. inverse function sin inverse of x னா 1 by root of 1 minus x square, cos inverse னா minus வரும் formula,
tan inverse of x na 1 by 1 plus x square, cot inverse of x na tan formula minus 1, secant inverse of x na 1 by x into root of x square minus 1, cosecant inverse of x அப்படினா minus 1 by root of x into root of x square minus 1. ஓகேவா? ஃபார்முலா கிளியரா பாத்துங்க. நெக்ஸ்ட். ஓகே. நெக்ஸ்ட் y equal to x cube into cos x. இதை differentiate பண்ணோம். அப்போ dy by dx equal to, அப்போ y dash கொடுத்துடலாம். அப்போ x cube differentiate பண்ணா 3x square, cos x differentiate பண்ணா minus sin x ன்னு டைரக்டா சொல்ல முடியாது. ஏன்னா இங்க plus or minus இருந்தா இப்படி நம்ம சொல்லலாம். இங்க two function multiple இருக்கனால அந்த மாதிரி டைரக்டா differentiate பண்ணக்கூடாது. அப்ப என்ன பண்ணோம்? two function productல இருந்தா uv whole dash formula uv dash plus vu dash. ஓகே, அப்ப differentiate பண்ணுங்க. dy by dx or dy dash. First function x cube அப்படியே வச்சுக்கங்க. Second function cos x differentiate பண்ணா minus sin x plus second function cos x அப்படியே வச்சுட்டு x cube differentiate பண்ணீங்கன்னா 3x square. ஓகே, நெக்ஸ்ட் இது simplification தான் வேலை. y equal to x squared by 1 plus cos x differentiate பண்ணலாம். அப்போ இந்த ஃபங்க்ஷன் எப்படி இருக்கு? நியூமரேட்டர் டினாமினேட்டர் இருக்கு. அப்போ யூசிங் ஃபார்முலா u by v whole dash equal to vu dash minus uv dash by v square. ஓகேவா? அப்போ டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. dy by dx equal to vu dash v 1 plus cos x அப்படியே வச்சுக்கோங்க. u டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா 2x minus u 1 plus cos x அப்படியே வச்சுக்கோங்க. இது சரி, vu dash பண்ணீங்களா x squared அப்படியே வச்சுக்கோங்க. v டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. 1 டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா 0, cos x டிஃபரன்ஷியேட் பண்ணா minus sin x divide by v square. அப்போ 1 plus cos x the whole square. ஓகே, அப்போ dy by dx equal to 2x into 1 plus cos x minus into minus plus x squared into sin x divide by 1 plus cos x the whole square. அப்போ uv whole dash formula u by v whole dash formula வந்தா இப்படிதான் நீங்க சம் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் chain rule. இப்போ y equal to x square plus 3 power 5. இதை நீங்கள் differentiate பண்ணலாம். எப்படி differentiate பண்ணலாம்? அப்போ y dash equal to first power consider பண்ணுங்க. x power 5 இருக்கிறதா meaning. அப்போ 5 into x square plus 3 power 4 n into x power n minus 1. Next அந்த function inside the bracket function differentiate பண்ணுங்க. x square differentiate பண்ணா 2x, 3 differentiate பண்ணீங்கன்னா 0. அப்போ y dash equal to 5 2x 5 multiple பண்ணீங்கன்னா 10x வந்துருமா? அப்போ 10x into x square plus 3 power 4. ஓகே, இதுதான் chain rule. சரி, y equal to cos of tan x. தீட்டாக்கு பதிலா இங்க tan x இருக்கு. டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. y dash equal to first cos கன்சிடர் பண்ணோம். நெக்ஸ்ட் தீட்டாவை கன்சிடர் பண்ணோம். cos டிஃபரன்ஷியேட் பண்ணா minus sin x minus sin of tan x. நெக்ஸ்ட் அந்த தீட்டா tan x டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. tan x டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா secant square x. ஓகே, நெக்ஸ்ட் y equal to 1 plus x cube power 1 by 3.
இது டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணலாம்? இந்த சம் பார்த்த மாதிரியே தான். அப்போ y dash equal to n into பவரை கன்சிடர் பண்ணுங்க. 1 plus x cube power 1 by 3 minus 1 n into x power n minus 1. Inside the bracket 1 differentiate பண்ணீங்கன்னா 0, x cube differentiate பண்ணா 3x square. இதை simplification பண்ணீங்கன்னா answer. ஓகேவா? ஒரு glance பார்த்துக்குங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாமா? y equal to e power sin x differentiate பண்ண என்ன வரும்? y dash equal to டோட்டலா e power x கன்சிடர் பண்ணா e power x தான் into அந்த பவர் sin x டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா cos x into அந்த x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1, அது நமக்கு தேவையில்லை. புரியுதா? சரி, நெக்ஸ்ட் y equal to e power minus 9x டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. y dash equal to e power x டிஃபரன்ஷியேட் பண்ணா e power x தான் into அந்த பவர் டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா minus 9x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1. ஓகே, okay, next போலாமா? y equal to tan inverse of 1 plus x by 1 minus x differentiate பண்ணலாம். ஓகே, எப்படி differentiate பண்ணலாம்? tan inverse of x differentiate பண்ண ஃபார்முலா ஞாபகம் இருக்கா? dy by dx equal to tan inverse of x னா 1 by 1 plus x square. x க்கு பதிலா என்ன இருக்கு? 1 plus x by 1 minus x the whole square பண்ணிட்டோம். into அந்த இந்த inside the bracket இதை differentiate பண்ணோம். அப்போ இது u by v formula யூஸ் பண்ணோம். v 1 minus x into u differentiate பண்ணா 1, ஏன்னா 1 differentiate பண்ணா 0. v u dash minus u 1 plus x into v differentiate பண்ணா 0 minus 1 divide by v square 1 minus x the whole square. okay, இது simplification பண்ணலாம். எப்படி simplify பண்ணலாம்? 1 by 1 plus 1 plus x the whole square by 1 minus x the whole square into 1 minus x minus into minus plus 1 plus x divide by 1 minus x the whole square. இது cross multiple பண்ணுங்க. அப்போ 1 by 1 minus x the whole square plus 1 plus x the whole square by 1 minus x the whole square into plus x minus x கட்டாயிருமா 2 by 1 minus x the whole square. இது ரெசிப்ரோக்கல் ஆயிரும். இல்லை இந்த 2 term கூட கட் பண்ணிக்கலாம். அப்போ என்ன வந்துடும்? 2 by a minus b 1 square plus x square minus 2x 1 plus x square plus 2x. ஓகேவா? plus 2x minus 2x கட்டாயிரும். அப்போ என்ன வந்துடும் சொல்லுங்க அப்போ equal to numerator 2 divide by 1 plus 1 2 plus 2x square. ஓகேவா? அப்போ 2 காமன் எடுத்துருங்க டினாமினேட்டரில். அப்போ 1 plus x square 2 கட் பண்ணுங்க. அப்போ y dash dy by dx 1 by 1 plus x square. ஓகே, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கேர்ஃபுல்லாக பார்த்துங்க, எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் போலாமா? y equal to x power cos x. இது எப்படி சார் டிஃபரன்ஷியேட் பண்ணுறது? x பவர் 5ன்னு இருந்தால் நீங்கள் டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். x பவர் -2 இந்த மாதிரி இருந்தால் நீங்கள் டிஃபரன்ஷியேட் பண்ணிடலாம். பட் x பவர் cos x அந்த பவரில் இருக்கிற பவரும் ஒரு ஃபங்க்ஷனாக இருந்தால் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். டைரெக்டாக டிஃபரன்ஷியேட் பண்ண முடியாது, லாக் எடுத்து தான் டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும். டேக்கிங் லாக் ஆன் போத் சைட்.
அப்போ log y equal to log x power cos x. அப்போ log y equal to cos x into log x power முன்னால கொண்டு வந்துக்கலாம். புரியுதா? இப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். இப்போ ரைட் சைடு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்ப uv ஃபார்முலா யூஸ் பண்ணுறீங்க. இல்லை டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு x, log y டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 by y, y டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் dy by dx. ஓகே, uv cos x அப்படியே வச்சுட்டு log x டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 1 by x ப்ளஸ் log x அப்படியே வச்சுக்கோங்க, cos x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் sin x. நமக்கு தேவை dy by dx தான். y ரைட் சைடு கொண்டு போயிருங்க. dy by dx equal to y into cos x by x minus log x into sin x. இப்போ x y ரீப்ளேஸ் பண்ணிக்கங்க. dy by dx equal to x power cos x into cos x by x minus log x into sin x. ஓகேவா? லாகரிதமிக் டிஃபரன்ஷியேஷன். ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, அதோட பவரில் அனதர் ஃபங்க்ஷன் இன்னொரு ஃபங்க்ஷன் இருந்தால் அதை கிளியர் பண்ணுறதுக்காக டேக்கிங் லாக் எடுத்து தான் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும். புரியுதா? ஓகே, நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட்டு பராமெட்ரிக் டிஃப்ரென்சியேஷன். இப்போ x ஈக்குவல் டு ஏடி ஸ்கொயர் ஒய் ஈக்குவல் டு 2at. ஓகே, இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணால் dy by dx ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஓகே, எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்? இது பார்த்தா எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கா? நல்லா பாருங்கள். x ஈக்குவல் டு ஏடி ஸ்கொயர் ஒய் ஈக்குவல் டு 2at பேராமெட்ரிக் ஃபார்ம் ஆஃப் த பேரபோலா. ஓகேவா? நம்ம 5th சாப்டர் அனாலிட்டிக்கல் ஜியோமெட்ரியில் பார்த்துருக்கோம். அப்போ சரி, இதை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி dy by dx ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஃபஸ்ட்டு இன்டிவிஜுவலாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். x வித் ரெஸ்பெக்ட் டு t, y வித் ரெஸ்பெக்ட் டு tயில் இருக்குது. அப்போ dx by dt ஈக்குவல் டு a அப்படியே தான் இருக்கும். t ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2t, ஏன்னா a கான்ஸ்டன்ட். அப்போ y டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். dy by dt ஈக்குவல் டு a அப்படியே தான் இருக்கும். t பேஸ் பண்ணி டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1. நமக்கு என்ன வேணும்? dy by dx வேணும். அப்போ dy by dx ஈக்குவல் டு dy by dt-ஐயும் dx by dt-யும் டிவைட் பண்ணால் போது dt கட் ஆயிரும், dy by dx கிடச்சிரும். அப்போ dy by dt-னா 2a by 2at, dx by dt 2a கட் பண்ணிக்கலாம், ஈக்குவல் டு 1 by t. dy by dx ஈக்குவல் டு 1 by t. ஓகேவா? சரி, இப்போ இப்படி ஒரு பராமெட்ரிக் ஃபார்ம் இருக்குது. x ஈக்குவல் டு a இன்ட்டு 1 மைனஸ் t மைனஸ் sin t, y ஈக்குவல் டு a இன்ட்டு 1 மைனஸ் cos t. ஓகேவா? இப்போ டு ஃபைண்ட் dy by dx ஃபைண்ட் அவுட் பண்ண என்ன பண்ணலாம்? இதே மாதிரி இன்டிவிஜுவலாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள் வித் ரெஸ்பெக்ட் டு t. a கான்ஸ்டன்ட் அப்படியே தான் இருக்கும். t பேஸ் பண்ணி டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1, sin t டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் cos t. ஓகேவா? அப்போ dy by dt. ஓகேவா? a அப்படியே தான் இருக்கும். 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0, மைனஸ் காசை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் t, மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் sin t. ஓகேவா? அப்போ dy by dx வேணும். அப்போ dy by dt-யும் dx by dt-யும் டிவைட் பண்ணால் போதும். அப்போ a இன்ட்டு sin t டிவைட் பை a இன்ட்டு 1 மைனஸ் cos t, a கட் பண்ணிக்கங்க. அப்போ sin t டிவைட் பை 1 மைனஸ் cos t. parametric form of differentiation. புரியுதா? கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணிக்கங்க. ஓகே,
நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். Next, higher order derivative y equal to x cube. இது one time differentiate பண்ணிங்கன்னா y dash equal to 3x square. Second order derivative இது again differentiate பண்ணிங்கன்னா y double dash 3x square differentiate பண்ணிங்கன்னா 6x. Again differentiate பண்ணிங்கன்னா triple dash y triple dash equal to 6. ஓகேவா? அப்போ dy y dash ன்னு சொல்லலாம் or dy by dx ன்னு சொல்லலாம். y double dash d squared y by dx squared ன்னு சொல்லலாம். y triple dash d cube y by dx cube ன்னு denote பண்ணலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் y equal to 1 by x இது சொல்லுங்க என்ன பண்ணலாம். அப்போ நியூமரேட்டர் கொண்டு வந்துங்க x power minus 1. ஃபர்ஸ்ட் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. y dash equal to minus 1 into x power minus 2. y double dash equal to 2x power minus 3. ஏன்னா minus into minus plus 2x power minus 3. y triple dash வேணுமா? y triple dash equal to minus 6 into x power minus 4. இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிட்டே போயிட்டு இருக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சம், பப்ளிக்லேயே வந்து கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸு. இப்போ y ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னா தென் ப்ரூவ் தட் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு டி ஸ்கொயர்டு ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு டிஒய் பை டிஎக்ஸ் மைனஸ் 2 ஈக்குவல் டு 0ன்னு ப்ரூவ் பண்ணோம். இது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க, இருந்தாலும் ரீகால் பண்ணுறேன். அப்போ ப்ரூஃபில் பார்த்தீங்கன்னா dy by dx d squared y by dx 2 இருக்குது. அப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம்? ஃபஸ்ட் டைம் y டேஷ்னு வச்சுக்கலாம். நம்ம சொல்லலாம் y டேஷ் பவரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2 இன்ட்டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பவர் 1 இன்ட்டு அந்த காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் 1 பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். செகண்ட் டைம் சான்ஸ் இருக்குது. கொஞ்சம் சிமிலர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணலாம். இந்த ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இங்கே கொண்டு வந்துடுங்க. அப்போ 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு ஒய் டேஷ் ஈக்குவல் டு 2 காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். ஓகேவா? 2 சைடு ஸ்கொயர் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸ்கொயரிங் ஆன் போத் சைடு. அப்போ 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு ஒய் டேஷ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 2 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 4. இது காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர். அப்போ 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு ஒய் டேஷ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4. காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் சொல்லலாம் ஒய்னே டினோட் பண்ணிக்கலாம். இன்னொரு தடவை சான்ஸ் இருக்குல்ல, அகைன் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். இது யூ வியில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும். 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கோங்க. ஒய் டேஷ் ஸ்கொயர்னா பவர் டிஃப்ரெண்ட் 2 ஒய் டேஷ் இன்ட்டு ஒய் டேஷ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஒய் டபுள் டேஷ் ப்ளஸ் ஒய் டேஷ் ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கோங்க. செகண்ட் ஃபங்க்ஷன் அந்த யூ டிஃப்ரெண்ட் 0 மைனஸ் 2x ஈக்குவல் டு 4 ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஒய் டேஷ். ஓகேவா? சரி, இங்கே 2 இருக்குது, இதில் 2 இருக்குது, காமன் அவுட் பண்ணுங்கள். ப்ளஸ்ஸு ஒய் டேஷ் இங்கே இருக்குது ஒய் டேஷ் எடுத்துருங்க. ஒய் டேஷ் எடுத்துட்டிங்கன்னா 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு ஒய் டபுள் டேஷ். இங்கே ஒரு 1 ஒய் டேஷ் எடுத்துட்டோமா, 2 எடுத்துட்டோமா, மைனஸ் எக்ஸ் இன்ட்டு ஒய் டேஷ் ஈக்குவல் டு 4 ஒய் டேஷ். அப்போ ஒய் டேஷ் கட் பண்ணிங்க. இந்த 2க்கு 4 கட் பண்ணால் 2 வந்துடும். அப்போ 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு ஒய் டபுள் டேஷ்னால் டி ஸ்கொயர்டு ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர்டு போட்டுக்கலாம். மைனஸ் எக்ஸ் இன்ட்டு டிஒய் பை டிஎக்ஸ் ப்ளஸ் 2 இன்சைடு பண்ணால் மைனஸ் 2 ஈக்குவல் டு 0 ப்ரூவ் பண்ணுறோம். இது வரைக்கும் 11th நல்லா படிச்சிருப்பீங்க. பட் இருந்தாலும் கொஞ்சம் டைம் ஆனதுனால கொஞ்சம் ரீகால் பண்ணியிருக்கோம். இதை பேஸ் பண்ணி ஹோம்ஒர்க் சம்ஸ் ஒரு 4 or 5 சம்ஸ் கொடுக்குறேன். அதை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஐடியா கிடச்சிடும். ஓகே, தேங்க்யூ.